ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோப்த பிரஜோதயார். சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள் இப்படி வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம நடுவில் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ நிறைய போடுறோம். இந்த ஜோதிடத்துல இருக்கிற மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை வெளியில கொண்டு வரணும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அஸ்ட்ராலஜி நம்ம கொண்டு போகணும், அப்டேட்டோட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணது. மெயின் ரீசன் அதுதான். ஸோ தொடர்ந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடத்தோட பேஸை மாத்தாம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜோதிடத்தை அப்டேட்டடா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பேஸை மாத்தாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்கறது நம்மளோட மெயின் ரீசனே. இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரம் வருது. 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வருது. இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன, அன்னைக்கு என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, இப்ப இந்த பங்குனி உத்திரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வருது. ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது. சரி, இந்த பங்குனி உத்திரம்னா என்ன முதல்ல அப்படின்னா, 12வது மாதம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதம், 12வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம். அப்ப 12வது மாதமும் 12வது நட்சத்திரமும் ஒன்றே சேர்வது. அப்ப 12வது மாதமும் 12வது நட்சத்திரம் வர அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க. நிறைய ஊர்கள்ல திருவிழாக்கள் நடக்கும். பங்குனி உத்திர திருவிழான்னு வச்சிருப்பாங்க பேரு. அதனால நிறைய கோயில்கள்ல விசேஷங்கள் நிறைய நடக்கும். சரி, பொதுவா நம்ம இந்த ஜோதிட ரீதியா இந்த பங்குனி உத்திரத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த பங்குனி உத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாண விரத நாள், திருமண விரத நாள் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த பங்குனி உத்திரத்துலதான் பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. என்னென்ன தெய்வங்கள் சொல்றேன். அப்ப நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரத்துல நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த திருமணம் ஆகாதவர்கள், 80s கிட்ஸ் 90s கிட்ஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தா அவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த பங்குனி உத்திரத்தை திருமண விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாண விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எந்தெந்த தெய்வங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு இந்த பங்குனி உத்திரத்தை பாத்தீங்கன்னா, பார்வதி அம்மன், தெய்வானை, ராமர் சீதை திருமணம் நடந்தது, ஆண்டாள் திருமணம் நடந்தது, மதுரை மீனாட்சி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட திருமணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரத்துல நடந்திருக்கு. சோ அதனால இந்த பேரே வந்து கல்யாண விரத நாள். இதுல வந்து ஒருத்தவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணோம்னா சீக்கிரமா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால இதுல அந்த இப்ப இதனால இது ஒரு இந்த ரீசனால கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விரதத்தை ஆரம்பிச்சு ஈவினிங் விரதத்தை முடிச்சு சாமி கும்பிட்டு இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு திருமணம் நடக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரம்மதேவர் இருக்காருல்ல, பிரம்மதேவரோட நாக்குல வந்து சரஸ்வதி அமர்ந்தது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு தான். அதே மாதிரி நம்ம சந்திரன் இருக்காருல்ல, நவ கிரகங்கள்ல சந்திரனுக்கு 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகள் பேர் தான் 27 நட்சத்திரமா வருது. இப்போ சந்திரனுக்கு இந்த 27 நட்சத்திரங்களோட திருமணம் நடந்தது. சந்திரனுக்கு இந்த திருமணம் நடந்தது, 27 நட்சத்திரத்தோட திருமணம் நடந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு. ஐயப்பன் பிறந்தது இந்த உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு தான். அது இதுல புராண கதை ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து தவம் இருப்பாரு. அப்ப அந்த சிவபெருமான தவத்தை கலைச்சதுனால அவர் கோபமுற்று நெற்றிக்கணத்திலிருந்து மன்மதனை எரிச்சிட்டார். ரதியோட வேண்டுதலுக்கு இணங்க பாத்தீங்கன்னா திரும்ப அந்த சிவபெருமான் வந்து அந்த மன்மதனுக்கு வந்து உயிர் கொடுப்பார். அப்ப இந்த ஒரு சிறப்பும் பாத்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்துல நடந்திருக்கு. பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் நடந்திருக்கு. அப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க, ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, உயிருக்கே பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப முடியாம இருக்கிறவங்க, சீரியஸா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், கணவனா இருந்த மனைவியா இருந்த கணவனா பிள்ளைங்களை யாராச்சும் ஒரு ஆளு இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமான்ட்ட உங்களோட வழிபாடை வைங்க. சிவபெருமான் கிட்ட இது மாதிரி எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கு யாரு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நினைச்சு விரதம் இருந்தீங்கன்னா அவங்க சீக்கிரமா சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இது வந்து இந்த புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு இன்னொரு ஆளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா முருகன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு. அப்ப அந்த முருகன் வழிபாடு என்ன பண்ணலாம், காலையில எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு முருகனுக்கு வழிபாடு பண்ணி விரதம் இருக்கலாம். இப்ப எல்லாரும் தான் விரதம் இருக்கணும்னா கிடையாது. அதாவது
உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க விரதம் இருங்க. அதாவது உடல்நிலை முடியாதவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விரதம் இருக்க வேணாம், பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க. இப்படி விரதத்தை கண்டினியூ பண்ண, அதாவது அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி போட்டு கேட்கறது, திருமுருகாற்றுப்படை, திருப்புகள், இது போன்ற நூல்களை படிக்கிறது, கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க ஆக்டிவிட்டிஸை செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு போறேன், நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கிறவங்க ஓம் சரவண பவ இப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அப்புறம் அந்த விரதம் இருக்கிறவங்க ஈவினிங்ல பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சிருங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைகூடும், திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். வீட்டுல பிரச்சனை இருக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி யாராச்சும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள்ல என்னெல்லாம் தான தர்மம் செய்யலாம் அப்படின்னா, அந்த தாலி சரடுன்னு சொல்லுவாங்களா, அது, மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தானமா கொடுக்கலாம். கோயில்ல வரவங்களுக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐதீகம். சோ இதுதான் பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன, அன்னைக்கு என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெருல பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல நம்ம சிவஸ்ரீ ஜோதிடமோட அலுவலகம் இருக்கு. சோ இப்ப நேர்ல யாராவது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறாங்க, அந்த புதுக்கோட்டையை சுற்றி இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா நேர்ல ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், பிரசனம், திருமண பொருத்தம், நியூமராலஜி பார்க்கணும் விருப்பப்படுறாங்க, என் போன் நம்பர் இருக்கும், போன் நம்பரை போன் பண்ணி கேட்டுட்டு நேர்ல பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என் போன் நம்பர் வாட்ஸ்அப்ல உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.